எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரூலிங் பார்ட்டி டிவிகே கவர்மெண்ட் வந்து அந்த இதை வந்து ஒயிட் பேப்பர் அந்த இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. டெட்ஸ் பற்றிலாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ வந்து டெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதை பற்றி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்திருக்குங்க. ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அப்படிங்கிறவர் வெட்னஸ்டே அன்னைக்கு டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸை அந்த டிவிகே கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கல்ல, டிஎம்கே இந்த ஸ்டேட் டெட்ஸை வந்து பைல் அப் பண்ணியிருக்காங்கன்னு, லயபிலிட்டிஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு டெட்ஸ் வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் 20 lakh crore ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து டபுள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. டிவிகே கவர்மெண்ட்டை இந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் அந்த ஃபிஸ்கல் சிச்சுவேஷன் அந்த ஸ்டேட்டோடதை பற்றி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் திரு தென்னரசு ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட சென்னையில் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடோட டெட்ஸு வந்து ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓவர் இந்த இயர்ஸில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதாவது எவ்ரி 5 years டபுள் ஆகிறது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இந்த டெட்ஸு ரைஸ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து அந்த லாங் டேர்மோட அந்த ஃபிஸ்கல் அந்த ட்ரெண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது யூனிக் கிடையாது, இந்த டிஎம்கே ரெஜிமில் வந்து இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காரு. டிவிகே கவர்மெண்ட் வந்து ஆனுவல் அந்த ஆவரேஜ் பாரோயிங் அந்த இதை வந்து கம்மி பண்ணாங்க அப்படின்னா வந்து டிஎம்கே ரெஜிம் அந்த இதை விட வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நான் இந்த போஸ்ட்டையே குவிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி, அவர் இப்போ இருக்கிற போஸ்ட்டையே குவிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சேலஞ்ச் பண்ணி பேசியிருக்காரு. வந்து அவர் அது என்ன போஸ்ட் அப்படிங்கிறது இப்போ ஸ்பெசிஃபை பண்ணல அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. எம்எல்ஏ போஸ்ட்டா இல்லாட்டி பார்ட்டி போஸ்ட்டா அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்து 5 வருஷம் பவரில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து 20 lakh crore வரைக்கும் வந்து டேட்ஸ் கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அந்த கவர்மெண்ட் அந்த கண்டினியூ பண்ணுச்சுன்னா எங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு அந்த இதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த ஓன் ப்ராமிசஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா லெஸ் தேன் பாரோயிங் அந்த இது வந்து ஆவரேஜ் அந்த ஆனுவல் அந்த டிஎம்கே ரெஜிமோட நான் வந்து இந்த இதையே வந்து நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒயிட் பேப்பர் அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் எலக்டோரல் ப்ராமிசஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். இந்த கவர்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க, அதாவது அந்த கிரவுண்ட் அந்த ஸ்கேலிங் பேக் கமிட்மெண்ட்ஸ் அந்த டியூரிங் அந்த அசம்பிளி போல்ஸில் வந்து பண்ணதை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவர் டிஸ்கிரைபும் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்னு அக்யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஸ்டேட்டுடைய ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறது வந்து இது ஒரு பிளாங்க் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த டெட்ஸ் லெவல்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஸ்டெடியாக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அண்டர் சக்ஸசிவ் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்டோடைய டெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது வந்து 57,000 crore 2006 to 7, அதிலிருந்து வந்து 1 lakh crore வரைக்கும் 2011 to 12 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது கிராஸ் ஆனது வந்து 2 lakh crore வந்து 2016 to 17 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுலேருந்து ரீச் ஆனது வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4.85 lakh crore அந்த 2021 ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த 10 lakh crore வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து 4.85 lakh crore வந்து இருந்திருக்கு, அதாவது 2021 அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து செலக்டிவாக வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க டேட்டாவை, வெறும் அந்த டிஎம்கே உடைய அந்த டேட்டாஸை ரெஜிமுடைய அந்த இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒமிட் பண்ணியிருக்காங்க ஃபிஸ்கல் பொசிஷன் டியூரிங் ஏடிஎம்கே அந்த டென்யூர் அப்போ எப்படி இருந்ததுங்கிறத அவங்க சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காரு இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டியை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎம்கே கவர்மெண்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ டெஃபிசிட் வந்து 62,000க்கு மேலே க்ரோர் வந்து 2021 45,000 crore ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு வந்து சஃபர் ஆனது வந்து ரெவென்யூ லாஸை வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னா 41,400 crore லாஸ்ட் இயர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது ரெடியூஸ் ஆனதுனால அப்படி ஆயிருக்கு
அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் பெண்டிங் டியூஸ் எல்லாம் வந்து வராதனால அந்த டெஃபிசிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்க்ளூடிங் அந்த ஜிஎஸ்டி ரிலேட்டட் காம்பன்சேஷனு அந்த இதெல்லாம் வந்து அதர் அந்த கிராண்ட்ஸ் எல்லாம் வந்து பிஜேபி கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டியது, அதனால் அந்த டெஃபிசிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அதாவது டிஎம்கே பிரசிடெண்ட் எம்கே ஸ்டாலின் வெனஸ்டே அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து கேட்டிருக்காரு சிஎம் விஜய் அவர் வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும், அந்த ரிப்போர்ட்ஸ் அந்த க்ரைம்ஸ் அண்ட் ரெகுலாரிட்டிஸ் இருக்குல்ல அந்த சர்ஃபேஸில் அந்த இதில் அதை வந்து சோஷியல் மீடியாவில் நடக்கிறதெல்லாம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். அது இன்ஸ்டெட் ஆஃப் இந்த பப்ளிசிட்டி மெஷர்ஸ் எல்லாம் வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதில் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. டைரெக்டாகவே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸை வந்து படிங்க உங்களுடைய கவர்மெண்ட்டை பற்றி அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து அவைலபிளாக தான் இருக்குது பப்ளிக் டொமைனில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவர் ஸ்டாலின் அவர்கள். உண்மை என்னன்னு பாருங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ராப்ரியேட் ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து எங்கன்னா ஒரு கேதரிங்கில் வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனில் ஃபார்மர் டிஎம்கே மினிஸ்டருடைய ஒரு அவங்களுடைய ஒரு கிராண்ட் சன் அவங்க அதை சென்னையில் அந்த இதில் நடந்திருக்கு. அதில் வந்து அவர் அதை பற்றி பேசியிருக்காரு. ஆக்சுவலாக சிஎம் விஜயுடைய அந்த இது வந்து ஹெட்லைன்ஸ் இருந்தது. இப்போ வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, இன்சிடென்ட் வந்து அதாவது க்ரைம்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அவருடைய காஸ்டியூம்ஸ் பற்றி, அப்புறம் வந்து அவர் சிஎம் விஜய் வந்து அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றது, அந்த தோத்திலாம் போட்டுட்டு வந்திருக்காரு, ஏதோ ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிருக்காரு, அதை பற்றிலாம் அவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து அப்போ இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வந்து எல்லாமே வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஃபார்மர் சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஷ்யூஸ் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது, அந்த கவர்னன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு, பீப்புளுடைய வெல்ஃபேர் அந்த இதெல்லாம் வந்து இப்போது ரொம்ப வந்து மேட்டர் ஆஃப் பப்ளிக் கன்சர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து கவர்மெண்ட் இமீடியட் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிமாண்ட் வச்சுருக்காரு. அப்போசிஷன் பார்ட்டி லீடர் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஈவெண்ட்டில் டிவிக்கே வந்து ரீசண்டாக வந்து ரெசிக்னேஷன் அந்த கொடுத்துருக்காங்கல்ல 5 ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் அதை பற்றி சொல்லியிருக்காரு. இன்க்ளூடிங் ஃபார்மர் ஹெல்த் மினிஸ்டர் சி விஜயபாஸ்கர் அவரை பற்றியும் வந்து சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து இப்போது பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பீப்புள் ஷிஃப்ட் ஆகிட்டுருக்காங்க, அதான் வெற்றி அடைஞ்ச அந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸில் வந்து ஜெயிச்சவங்க கிட்ட வந்து ஷிஃப்ட் ஆகிட்டுருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட் வந்து எம்எல்ஏஸை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது எம்எல்ஏஸ் மெம்பர் ஆஃப் அதர் பார்ட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காரு ரூலிங் பார்ட்டியை. ஃபார்மர் டெப்யூட்டி சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பீப்புள் வந்து டிவிக்கு அவங்களுக்கு ஓட் போட்டவங்கலாம் இப்போ ரிக்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க தப்பான டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னு ரிக்ரெட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுல 2021 அப்போ பீப்புள் யாரெல்லாம் வந்து எங்களுக்கு ஓட் போடலையோ ரிக்ரெட் பண்ணாங்க. இப்போ வந்து அது வந்து வேறு மாதிரி ரவுண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அந்த பீப்புள் வந்து ரிமூவ் ஆகிருக்காங்களா சோஃபா மாடல் கவர்மெண்ட் அந்த இதில் வந்து இது ரொம்ப நாள் இருக்காது, நாங்கள் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. எங்களுடைய பார்ட்டி பிரசிடெண்ட் அதாவது ஸ்டாலின் அவர்களை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. சீஃப் மினிஸ்டர் நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுவோம் வச்சு அப்படின்னு வந்து உதயநிதி சொல்லியிருக்காரு. ஸ்டேட்டோட ஹெல்த் மினிஸ்டர் கேஜி அருண்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா அது டினை பண்ணியிருக்காரு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து சொன்னதை பற்றி சோஃபா மாடல் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னதை வந்து இது வந்து டெமோக்ராட்டிக் சோஃபா அப்படிங்கிற மாதிரி டிவிகேவை பற்றி வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து டெமோக்ராட்டிக் சோஃபா, இதில் வந்து எல்லா மினிஸ்டர்ஸும் உட்காந்து பேசி நாங்கள் பவரை வந்து அதாவது டீசென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத வந்து இந்த அருண்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு, அதாவது ஹெல்த் மினிஸ்டர். இது வந்து அந்த ஒயிட் பேப்பர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து ரூலிங் பார்ட்டி பற்றி சொன்ன விஷயங்கள்ங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.